லெஃப்ட் சைடு இருக்க இந்த பழைய ஹவுஸ் ரைட் சைடில் இருக்க இந்த மாதிரி நம்ம மாற்றிட்டோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்ஜினியர் ஹரிஹரன். இந்த அவுடேட்டட் லுக்கில் இருக்கிற வீட்டை கஸ்டமர் மாடிஃபை பண்ணி கிரவுண்ட் ஃப்ளோரில் ஒரு கவர்டு கார் பார்க்கிங் அண்டு அதுக்கு மேலே ரெண்ட்டுக்கு கொடுக்குற மாதிரி ஒரு போர்ஷன் கேட்டிருந்தாங்க. அதே மாதிரி கீழே இருக்க எக்ஸிஸ்டிங் கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்க வீட்டுக்கு மேலே ஒரு ஃபஸ்ட் ஃப்ளோரில் ஒரு வீடும் பண்ணித்தர சொல்லி கேட்டிருந்தாங்க. அதை பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயத்தை ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். புது வீடு கட்டுறதை விட பழைய வீடை மாடிஃபை பண்ணுறதோ இல்லை நம்ம அதை எக்ஸ்டெண்ட் பண்ணி ஒரு ரூமோ இல்லை ஒரு மேலே ஒரு வீடோ கட்டுற மாதிரி நம்ம பண்ணுறோம் அப்படின்னா ரொம்பவே கேர் எடுத்து பண்ணணும். என்ன மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம பார்க்கணும் அப்படிங்கிறது இந்த வீடியோவில் சொல்கிறேன். இங்கே ஃபஸ்ட் ஃப்ளோரில் ஒரு ரூம் மட்டும் இருக்குது. இந்த ரூமில் வந்து நம்ம மேலே ஆல்ரெடி அவங்க ஒரு சின்ன பால்கனி மாதிரி எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. அதை வந்து ரிமூவ் பண்ண போகிறோம். இந்த இடத்த ஃபுல்லாக இதை ரிமூவ் பண்ணி நம்ம பண்ண போகிற வீட்டோட ரூஃப் கான்கிரீட் வந்து இதோட ஜாயின் பண்ணணும். அதில் வந்து நம்ம கெமிக்கல் ட்ரீட்மெண்ட் பண்ணி ப்ராப்பராக பண்ணுவோம். அது எப்படிங்கிறத நான் காட்டுறேன் வாங்க. இதை முன்னாடி கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்க காம்பவுண்ட் அண்டு மேலே இருக்கிறதெல்லாம் ரிமூவ் பண்ண போகிறோம். ஸோ ஒர்க் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பூஜை பண்ணிவிட்டு நம்ம ஒர்க் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். டெமாலிஷன் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணிவிட்டோம். ரொம்ப ஜாக்கிரதையாக நம்ம வந்து இதை பண்ணணும். ஏன்னா இந்த ட்ரில் பண்ணுறதெல்லாம் பார்த்திங்கன்னா இது வந்து பழைய டெரஸ், அதாவது இது வந்து மொட்டை மாடி வந்து கொஞ்சம் எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி பண்ணியிருக்காங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு அந்த மாதிரி நம்ம கொஞ்சம் ப்ராப்பராக பண்ணணும். இதில் ஒரு பெரிய மிஸ்டேக் ஒன்று பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னா இங்கே லெஃப்ட் சைடு அண்ட் ரைட் சைடில் வந்து 2 காலம் இருக்கு இல்லையா, இந்த காலம்லேருந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்லாப் வந்து ஒரு 3 feet எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. இந்த செவரு இருக்கு இல்லையா, ஸோ அந்த ஸ்லாப் மட்டும் 3 feet எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. பட் கேன்டிலிவர் பீம் வந்து அவங்க எக்ஸ்டெண்ட் பண்ணலை. ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது அந்த அவுட்டர் வாலில் மேலே வந்து நம்ம திரும்ப ஒரு ஃப்ளோர் எடுக்கும்போது அங்கே வால் வைக்க முடியாது. அண்ட் இங்கே பார்த்திங்கன்னா எல்லாமே ரஸ்ட்டாக இருக்குது. ஸோ இது வந்து பழைய கிரவுண்ட் ஃப்ளோரோட வீட்டில் இருக்க அந்த காலம் வந்து ரஸ்ட்டாக இருக்குது. ஹைட்டும் ரொம்ப கம்மியாக இருக்குது. எல்லா காலம்ஸுமே என்ன பண்ணியிருக்காங்கன்னா செங்கல் வச்சு அவங்க கான்கிரீட் மாதிரி போட்டிருக்காங்க. டம்மியான ஒரு இதை பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக இதுக்கு வந்து ப்ராப்பராக நம்ம கான்கிரீட்டே பண்ணணும். ஏன்னா ஃபியூச்சரில் நம்ம வந்து ஈஸியாக அதை பிரேக் பண்ணிக்கலாம், உடச்சிக்கலாம். இது டெரஸை பார்த்திங்கன்னா சிப் பண்ணி தான் எடுக்கணும். அவங்க பார்த்திங்கன்னா ட்ரில்லிங் மிஷின் வச்சுருந்தாலுமே சிப் பண்ணி பொறுமையாக தான் எடுக்கிறாங்க. ஸோ இந்த பார்த்திங்கன்னா இந்த ராட்ஸ் எல்லாமே வந்து ஈஸியாக ஆடுது. ஸோ இதெல்லாம் வந்து கெமிக்கல் ட்ரீட்மெண்ட் பண்ணி நாங்கள் திரும்ப அது புதுசாக ஒரு 100% அதோட ஸ்ட்ரென்த்தை அச்சீவ் பண்ணுறதுக்கு அவ்வளோ ப்ராசஸ் பண்ண வேண்டியதாக இருந்துச்சு. இது அவங்க ஈஸியாக கிரவுண்ட் ஃப்ளோர் கான்கிரீட் பண்ணும்போது பண்ணியிருந்தாங்கன்னா ஈஸியாக முடிஞ்சிருக்கும். பட் இப்போ அதுக்கு நம்ம நிறையா ஒர்க் பண்ணி தான் அந்த ஸ்ட்ரென்த்தை நம்ம அச்சீவ் பண்ணுற மாதிரி இருக்குது. இங்கே வந்து நாங்கள் அந்த ராட்ஸ் எல்லாமே வந்து குவாலிட்டியாக இருக்கான்னு செக் பண்ணுறோம். ஏன்னா செக் பண்ணிவிட்டு ஏன்னா அப்படியே நம்ம தட்டினா ஆடிருமோ அப்படின்ட்டு தட்டி பார்க்காம விட்டுறக்கூடாது. அது ப்ராப்பராக நம்ம செக் பண்ணிவிட்டு தேவைப்பட்டால் அதுக்கு என்ன ப்ராசஸ் பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணிவிட்டு தான் நம்ம அடுத்த ஃப்ளோருக்கு நம்ம கொண்டு போகணும். ஏன்னா ஃபுல் லோடுமே அங்கே தான் வரப்போகுது. இப்போ வந்து நம்ம கிரவுண்ட் ஃப்ளோர்லேருந்து ஃபஸ்ட் ஃப்ளோர் வரைக்கும் டெமாலிஷ் பண்ணிவிட்டு ஒர்க் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இப்போ வந்து ஃபஸ்ட் ஃப்ளோரில் வந்து நம்ம பேக் சைட் பில்டிங் வந்து நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இது வந்து ஆல்ரெடி அவங்க இருக்கிற காலமை பேஸ் பண்ணி, ஏன்னா இது வந்து கொஞ்சம் அன்பிளான்டாக தான் இருந்துச்சு. பட் அதில் என்ன பண்ண முடியுமோ அதை வந்து பிளான் பண்ணியிருக்கோம். ஒரு கிச்சன், ஒரு டைனிங் ஹால் அண்ட் ஒரு காமன் டாய்லெட் பண்ணியிருக்கிறோம். இந்த வீட்டில் ஒரு ப்ராப்ளம் நான் சொல்லியிருந்தேன். கிரவுண்ட் ஃப்ளோர் பண்ணும்போதே அவங்க வந்து கேன்டிலிவர் பீம் பண்ணதுனால நம்ம இப்போ எக்ஸ்ட்ராவாக பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதை பற்றி காட்டுறேன், வாங்க பார்க்கலாம். இங்கே தான் இந்த சைடு பார்த்திங்கன்னா இந்த பில்லர் இருக்கு இல்லையா, காலம், அதுலேருந்து பார்த்தோம்னா இந்த சைடு ஸ்ட்ரெயிட்டாக அவங்க வந்து கீழே பீம் பண்ணியிருக்கணும். அதே மாதிரி வெளியே வந்து அவங்க வந்து இந்த சைடு எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்காக அவங்க கேன்டிலிவர் பீம் பண்ணியிருக்கணும். இந்த இடத்துல அவங்க வந்து பண்ணலை, இங்கேயும் பண்ணியிருக்கணும். ஸோ அதாவது ஒவ்வொரு காலம்ல இருந்தும் வெளியில் 3 feet வந்து அவங்க கேன்டிலிவர் பீம் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கணும் இந்த இடத்துலலாம். ஸோ அவங்க பண்ணாததுனால நம்ம வந்து அது இன்வெர்டட் பீமாக நம்ம பண்ணியிருக்கோம். இங்கே இருக்குது பாருங்கள், இந்த காலம்லேருந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா அது இன்வெர்டட் பீம். இது வந்து ஆக்சுவலாக கிரவுண்ட் ஃப்ளோர் ரூஃபில் பண்ணியிருக்க வேண்டியது, வேறு வழி இல்லை. ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட் ஃப்ளோரில் அதை நம்ம பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி நம்ம வந்து இந்த சைட் பண்ணுற அந்த இன்வெர்டட் பீம்க்கெலாம் பார்த்தோம்னா நம்ம 20 mm ராட் யூஸ் பண்ணி நம்ம பண்ணியிருக்கோம் ஃபுல்லாகவே. ஆக்சுவலாக நார்மல் பீமோடு இது கொஞ்சம் ஹெவியாகவே பண்ண வேண்டியதாக இருந்துச்சு. இது மாதிரி நம்ம பண்ணாமல் நம்ம நார்மலாக பண்ணிட்டோம் அப்படின்னா கிரவுண்ட் ஃப்ளோர்லேயுமே கிராக் வரும், ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்லேயுமே நமக்கு கிராக் வரும். அடுத்த வீடியோவில் இன்னும் கொஞ்சம் டிப்ஸோடு இந்த வீடு கம்ப்ளீட்டான வீடியோவையும் சேர்த்து நான் உங்களுக்கு காட்டுறேன், பார்க்கலாம். தேங்க்யூ.